சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். அப்படி ஒரு இந்தியா இங்கே உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டவர், சிந்தித்தவர், இரவுகள் காலால் அதற்கென்று உழைத்தவர் ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் நிகழ்வு பெயரிலேயே அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி அழித்தொழித்தல், சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை என்று சொல்லாமல் காந்தியடிகளின் நாவல் இருந்து வரவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒரே தலைவர் தான். சமகாலத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றியிருந்தாலும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை பெற்ற ஒரே தலைவர், பெற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் அவர் புரட்சியாளர் என்று நாம் அடைவதை ஒரு மனிதனுடைய சிந்தனை இந்தியாவை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, மாற்றி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு பேசப்படுகிற அரசியல், இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல், மாறிக்கொண்டிருக்கிற அரசியல் ஒரே ஒரு புள்ளியை மையமாக வைத்துதான். அந்த ஒற்றை புள்ளி புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிற புள்ளி. ஆதரித்து பேசுவோர் ஒரு புறம், எதிர்த்து மறுத்து பேசுவோர் இன்னொரு புறம். மறுக்காமல் எதிர்க்காமல் ஆதரித்துக் கொண்டே எதிர்த்து செயல்படுகிறவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். அவர்கள் RSS, சங் பரிவார், பிஜேபி. அவங்க அம்பேத்கரை எதிர்க்க மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. உங்களோட சில பேர் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவாங்க, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கர் சிலையை தொட்டு வணங்குவார்கள், அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவார்கள், அவரை போன்று தலைவரை நிலைநிறுத்தி பாராட்டுவார்கள். ஆனாலும் அவருடைய அரசியலை முற்றாக காது செய்யும் வேலையை செய்வார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அம்பேத்கர் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அல்லது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அல்லது ஆட்சியை கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். மோடியை கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அமித்ஷா கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். தோழர்களே, நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் என்பதால்தான் RSS, பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்களை அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம். தனிநபர் தாக்குதல்களை எப்போதும் நாம் நடத்தியதில்லை. அமித்ஷா அவர்களை பற்றியோ, மோடி அவர்களை பற்றியோ, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பிஜேபி தலைவர்களை பற்றியோ ஒரு நாளும் நாம் தனிநபர் தாக்குதல்களை, அவர்களை பற்றி இழிவான விமர்சனங்களை, வெறுப்பை யாரை பற்றி அப்படி பேசலாம். அது நம்முடைய வேலை. திராவிட இயக்கங்களோடு நாம் நட்பு பாராட்டியதற்கும் சத்பரிவார்களோடு நாம் எதிர்ப்பை எடுத்துக் கொண்டதற்கும் ஒரே காரணம், நான் அம்பேத்கரின் பிள்ளைகள், அவ்வளவுதான். பெரியார் பிள்ளைகள், அவ்வளவுதான். அந்த அரசியலை உருவாக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.